நண்பா, நீங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அங்க ஒரு முட்டாய் குடுப்பாங்க. அது அவங்க குடுக்குற அன்புன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அதான் இல்ல. அந்த முட்டாயோட எண்ணிக்கை அதிகமாக, நீங்க அவங்களுக்கு அதிகமா டிப்ஸ் குடுக்கணும்னு அர்த்தம். உங்க மூளைக்கு அவங்க குடுக்குற மெசேஜ். அமெரிக்கால இத வச்சு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஒரு பெரிய ஹோட்டல். எல்லாரும் சாப்பிட இருக்காங்க. அவங்கள கவனிக்கிற வெயிட்டர பார்க்குறாங்க. ஒரு வெயிட்டர் ஒரு முட்டாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டிப்ஸ் 3% இருக்கு. இதே வெயிட்டர் 2 முட்டாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டிப்ஸ் 14% இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னாப்புல ஒரு வெயிட்டர் ஓடி போய் அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சு ஒரு முட்டாய் கொடுத்தாங்கன்னா அவங்களோட டிப்ஸ் 23% வரைக்கும் அதிகமாக இருக்குன்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. நம்ம மூளை நம்மளை யார் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு துடிக்குமா. மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் டே 26. சைக்காலஜி இதுக்கு பேர் ரெசிப்ரோசிட்டி. மற்றவங்ககிட்டேருந்து நமக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கணும். கடன்பட்ட உணர்வு அவ்வளோ சீக்கிரம் விடாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி. கிவ் ஃபர்ஸ்ட் டு கெட் லேட்டர். நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னா ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும்னா டிஎம் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்ராம், லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர், ஏம் கன்சல்டிங். டேக் கேர். பாய்.